தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 7வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வசனத்தோடு தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த தேவாதி தேவனுக்கு, பரலோக ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு முன்குறித்திருக்கிறதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நாம் நமக்காக அநேக காரியங்களை குறித்து வைத்திருக்கலாம், தீர்மானித்து வைத்திருக்கலாம். நமக்கு பிரியமானவர்கள் நமக்காக தீர்மானித்து வைத்திருக்கலாம். நம்முடைய பெற்றோர் நமக்காக அநேக காரியங்களை திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி வைத்திருக்கலாம். ஆனால் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், தாயின் வயிற்றிலே நம்மை பத்திரமாய் பாதுகாத்து சுகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவர், நம்மை நரை வயது ஆகும் வரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தேவன், நமக்காக முன்குறித்த காரியங்கள் மிகவும் விலையேறப்பெற்றது. அதை யாரும் தடுத்து விட முடியாது. அப்படி நமக்காக முன்குறித்து அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு இந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவனுடைய இருதயத்தை யாரும் திருப்பிவிட முடியாது என்பதை நாம் உறுதியாக அறிந்திருக்க வேண்டும். அதை முழு மனதோடு நம்ப வேண்டும். அப்படி செய்யும்பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த நாளில் கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். இந்த நாளின் தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோபுவின் சரித்திரத்தில் உள்ளதான 23ஆம் அதிகாரத்தில் உள்ள 11வது வசனம் முதல் 15வது வசனம் வரை உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். யோபுவின் சரித்திரம் 23ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் 15வது வசனம் வரைக்கும். கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன். நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய திருவாய்மொழிகளை கேட்டு அதன்படி வாழ எங்களை இந்த காலவெளியிலே ஒருங்கிணைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி நம்முடைய தயவுள்ள சித்தத்துக்கு நம்முடைய வழிகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று தேவனுக்காக எல்லாவற்றையும் இழந்த சீமானாகிய யோபு சொல்லுகிற வார்த்தைகளை தான் நாம் வாசித்தோம். எனக்கு குறித்திருக்கிறவைகளை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். அவரோவென்றால் ஒரே மனமாக இருக்கிறார். நமக்கு குறித்ததை நிறைவேற்றுவதற்கு அவர் தீர்மானமாக முடிவாகி அவர் அதுக்காக காத்திருக்கிறார். அதில் அவர் உறுதியாக இருக்கிறார். நமக்குரிய காரியங்களை நிறைவேற்றுவதில் நம்முடைய தேவன் உறுதியாக இருக்கிறார். அப்படி உறுதியாக இருக்கிற ஆண்டவர்கிட்ட நாம் என்ன செய்யணும்? நமக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாய் காத்திருக்கிற தேவனிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? யோபு எப்படி நடந்து கொண்டார்? யோபுக்குரிய காரியங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை யோபு தரிசனத்தில் பார்த்து அவர் சொல்லுகிறார். தூர பார்வையுடைய யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்து நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவரை யாரும் திருப்பிட முடியாது. சாத்தான் எனக்குரிய காரியங்களை தேவன் செய்ய முடியாதபடி தேவனுடைய மனதை திருப்பிவிட முடியாது என்பதை யோபு அறிந்திருந்துதான் இந்த வசனம் எழுதுகிறார். நமக்குரிய காரியங்களை சாத்தான் கூட திருப்பி விட முடியாது. யாரும் எதுவே செய்து விடும். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஒரே மனதாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நம்மை பெருக செய்ய வேண்டும் என்று, நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கர்த்தர் உறுதியாக இருக்கிறார். அவர் நமக்கு இந்த ஆசீர்வாதமான நாட்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். அவர் ஆயத்தமான நாட்களுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் உறுதியாக இருக்கிறார். நாம் இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதை நாம் இந்த காலவெளியில் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதில் உறுதியாக இருக்கிறார். அவருடைய மனதை யாரும் திருப்பிட முடியாது. அவருடைய வழிகளை யாரும் கலைச்சிட முடியாது. அவருடைய திட்டங்களை யாரும் பொய்க்க செய்துவிட முடியாது. அவர் அதில் உறுதியாக இருக்க நிச்சயமாக அதை செய்வார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு நம்மிலே என்ன தடைகள் உண்டு? நாம் அதற்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும்?
யோபு எப்படி ஆயத்தமாக இருந்தார்? 12ஆம் வசனம் வாசிக்கும்போது, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்து கொண்டேன். தனக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஆவியிலே உணர்ந்து கொண்ட யோபு அறிக்கையிடுகிறார், அவருடைய கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை நான் அதிகமாய் காத்து கொண்டேன், ஆகாரத்தை பார்க்கல அதிகமாய் காத்து கொண்டேன். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் பரிசுத்தாவி நமக்கு சொல்லுகிற முக்கியமான காரியம், தேவன் நமக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அவருடைய வாயின் வார்த்தைகளை நமக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய கற்பனைகளை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை காத்துக்கொள்ள என்ன செய்யணும்? ஆண்டோடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டது? சங்கீதம் 1ஆம் சங்கீதம் நீங்கள் வாசிக்கலாம். துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழி நிற்கக்கூடாது, பரிகாசக்கார உட்காரக்கூடாது. தேவனுடைய வழிகளை நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, தேவனுடைய வழியை விட்டு பின்வாங்கிறவங்க எப்படி இருப்பாங்க என்பது இந்த 1ஆம் சங்கீதம் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை நிலைத்திராதவங்க காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணி அதில் நிலைத்திருக்கிறவங்க செழிப்பாங்க, அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அவர்கள் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல் இருப்பாங்க, கனி கொடுப்பாங்க. இதெல்லாம் நாம் அறிந்த வசனங்கள் தான். மத்தேயு 4:4 நீங்கள் வாசிக்கும் போது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தையை நம்புறவங்க செழிப்பாங்க, வார்த்தையை நம்புறவங்க உயிரோடு இருப்பாங்க. அந்த வார்த்தை என்ன? அது மட்டும் இல்லை, சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் நம்முடைய காலங்களுடைய கருத்து இருக்கிறது. யாத்திராகம் 23ஆம் 26ஆம் வசனம் நம்முடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவங்க, ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவங்க பிழைப்பாங்க, செழிப்பாங்க. அவருடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்துகிறார். நம்முடைய காலங்களுடைய கருத்திற்கு நம்ம அறிந்து கொள்ளணும். அவருடைய வார்த்தை என்ன? யோவான் 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 14 வசனங்களை வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை எப்பொழுது மாம்சமானது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எப்பொழுது பிறந்தாரோ அந்த தேவனுடைய வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க, அந்த வார்த்தையின்படி நடக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க, இயேசு கிறிஸ்துவ உபதேசத்தின்படி வாழ்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவ உபதேசத்தை கடைபிடிக்கிறவங்க நிச்சயமாக தேவன் முன்குறித்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியும். தேவன் நமக்கு முன்குறித்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது நாம் தேவன் நமக்கு அந்த ஆயத்தமனை நன்மை இழந்து போகிறோம், எப்பொழுது தேவன் நமக்கு அந்த ஆயத்தமன் வைத்த பரலோகத்தை இழந்து போகிறோம்? தேவனுடைய கற்பனைகளை விட்டு பின்வாங்கும் பொழுது, தேவனுடைய வழிகளை விட்டு விலகி செல்லும் பொழுது, தேவனுடைய வழி என்பதை நாம் அறிந்தும் அதில் நடக்க மனதில்லாதவர்களாக இருக்கும் பொழுது நாம் தேவன் குறித்த ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். தேவன் நமக்காக செயல்பட ஆயத்தமாக இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் முன்குறித்து நமக்கு இந்த ஆயத்தப்படுத்தி காத்திருக்கிறார். ஆனால் நாம் ஆயத்தமாகவில்லை. நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதுதான் இந்த காலவெளியில் செய்தி. எப்படி ஆயத்தமாக வேண்டும்? முதலாவது, நாம் மனம் திரும்ப வேண்டும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசங்கத்தின் முதல் வாக்கியத்தில் சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்கு மிக சமீபமாக இருக்கிறது. தேவன் நமக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறார். அவர் நாம் தொட முடியாத தூரத்தில் அல்ல, அவர் ஏதோ மலைகளிலே அல்ல, கடல் கடந்து அவரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இமயமலையில் இல்லை. அவர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு இமயமலைக்கு உச்சியிலே இல்லை. அவர் ஏதோ அமர்நாத் கோயிலுக்கு அந்த பக்கம் பின்னாலே இல்லை. அவர் திருப்பதி மலைக்கு மேலே இல்லை. அவர் வேற எங்கே மலையிலும் உட்கார்ந்துடல. அவர் எங்கே இருக்கிறாருன்னா நம்ம கிட்ட தான் இருக்கிறார், நம்ம அருகில் இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்பும் பொழுது, தேவன் பக்கமாய் நம்முடைய மனது திரும்பும் பொழுது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படி வாசம் பண்ணுவது மட்டுமல்ல, அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அவர் விரும்பினபடி நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்க விரும்புகிறார். அலங்கோலமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை நம்மை படைத்த ஆண்டவர் அலங்கரிக்க விரும்புகிறார். அதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது முக்கியமான முதல் காரியம், மனம் திரும்ப வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புகிறவர்கள் என்ன செய்கிறாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே வருகிறாங்க, தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வருகிறாங்க. மனம் திரும்புவதற்கு அடையாளம் என்ன? தேவன் உங்களை ஆளுகை செய்வதை நீங்கள் பார்க்கலாம், இந்த உலகம் பார்க்கலாம். தேவன் உங்களை நடத்துவதை நீங்கள் காணலாம், இந்த உலகம் காணலாம். தேவன் நம்மை நடத்துவதை இந்த உலகம் பார்க்கணும்.
தேவன் ஒரு மனிதனை நடத்தினால் அவன் எப்படி நடப்பான்? தேவனை போல நடப்பான். இயேசு எப்படி நடந்தார்? இயேசு என்ன உபதேசித்தார்? நீ உன்னை ஒருவன் ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை என்ன பண்ணு? திருப்பி காட்டு. இயேசுவை அரைஞ்சாங்க, இயேசு திருப்பி யாரையும் அறையல. இயேசுடைய முகத்தில் காரி துப்புனாங்க, இயேசு மீண்டும் யாரையும் காரி துப்பல. இயேசு தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை தண்டி ஆண்டவர் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணவில்லை. அவர் அவர்களுக்காக மன்னியும் ஆண்டவர் என்று ஜெபித்தார். பிரியமானவர்களே, இயேசுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்கள், இயேசுக்கிட்ட மனம் திரும்புகிறவங்க இயேசுவை போல மாறுவாங்க. இயேசுக்கிட்ட மனம் திரும்பாதவங்க, இயேசுடைய கற்பனைகளை கை கொள்ளாதவங்க இந்த உலகத்தின்படி தங்களுடைய சுய இச்சைகளின்படி தங்களுடைய சுய பெருமைகள், சுய மேட்டுமைகள், சுய அகங்காரங்கள் வழியாக நடந்து கொண்டிருப்பாங்க. நாம் அப்படி நடக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிற நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனோடு இணைந்திருக்கிறீர்களா? தேவனால் நீங்கள் நடத்தப்படுகிறீங்களா? தேவன் உங்களை நடத்துவதை இந்த உலகம் பார்க்கிறதா? அல்லது நீங்கள் உங்களுடைய பழைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். தேவன் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளோடு கர்த்தர் வரப்போகிறார். அவர் நமக்கு என்ன ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறார். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? மனம் திரும்பி இருக்கிறோமா? மனம் திரும்புதலை நாம் முக்கியத்துவப்படுத்துவோம். லூக்கா 19:8 எதுவுமே சொல்லாமல் ஒருத்தன் மனம் திரும்பிட்டான். இறங்கி வாப்போம், அவன் வீட்டில் தங்கணும். சகையு படுபாவி, கொடும்பாவி, ₹1 வாங்க வேண்டியத்துல ₹4 வாங்கின ஆளு, அநியாயமாக சொத்து சேர்த்தவன். இயேசு அவனை பார்க்கணும்னு விரும்பி வந்தார். இயேசுவை அவன் பார்க்கணும்னு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்துருந்தான். ஆண்டவர் கரெக்டாக அவங்ககிட்ட வந்து நீ சீக்கிரமாக இறங்கி அவன் வீட்டில் தங்கணும்ட்டார். இன்றைக்கி உங்கள் வீட்டில் இயேசு தங்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் இயேசு தங்க விரும்புகிறார். வந்து போக விரும்பலை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வர்றாரு, வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வெளியே போயிடுறாரு. அவரை துரத்திடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நைட்டை துரத்திடுறாங்க. ஒரு சில பேர் சர்ச்சுக்கு வரும்போது மட்டும்தான் அவர் கூட இருக்கிறாங்க, அவர் தன்னோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறாங்க. அந்த 3 மணி நேரம் 2 மணி நேரம், அதுக்கப்புறம் அவரை துரத்தி விட்டுறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு இடம் கிடையாதான்ற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். இயேசு வந்து போக விரும்பலை. இயேசு உங்கள் வீட்டில் தங்க விரும்புகிறார். இயேசு தங்க விரும்புகிறார் அப்படின்னு சொன்னோன்னா அதை உடனே ஏற்றுக்கொண்ட சகேயு அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான். போகிற வழியிலே மனம் திரும்பிட்டான். இயேசு ஒன்றுமே பேசலை அவங்ககிட்ட. இயேசு அவன்கிட்ட எந்த சுவிசேஷ வார்த்தைகளும் சொல்லலை, மனம் திரும்பப்பானே சொல்லலை. ஆனால் உடனே மனம் திரும்பினான். அவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறினான். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவானாய் மாறினான். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாக இருக்கிறீங்களா, அபாத்திரவான்களாக இருக்கிறீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமாக இருக்க காரணம் என்ன? மனம் திரும்ப மனதில்லை. தேவன் முன்குறித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவதாக தேவனோடு சமாதானமாக இருக்க வேண்டும். யோபு 22:21 சொல்லப்பட்டிருக்கு, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். நீர் அவரோடு பழகி சமாதானமாக இருக்கு, அதனால உங்களுக்கு நன்மை வரும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நன்மையும் கிருபையும் ஏன் வரல? நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக இருப்பேன், நன்மையும் கிருபை என்னை பின்தொடரும் எல்லாம் சொல்கிறோம். சங்கீதம் 23 நல்லா தெரியும். ஆனால் நாம் கர்த்தரோடு சமாதானமாக இருந்தால் தான் நன்மை நம்மை பின்தொடரும். நாம் மனிதர்களோடு கூடுமான வரைக்கும் சமாதானமாக இருக்க வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆனால் தேவனோடு கூடுமான வரைக்கும் சமாதானம்னு சொல்லலை, முழுசாக சமாதானமாக இருக்கணும். ஆண்டவரோடு கூட முழு ஐக்கியத்தில் இருக்கணும். கர்த்தரோடு சமாதானமாக இருப்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம். நீங்கள் தேவனோடு பழகி சமாதானமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தேவனோடு சும்மா சமாதானமாக இருக்க முடியாது, தேவனோடு பழகணும். அல்லேலூயா. தேவன் உங்களோடு பழக விரும்புகிறார். தேவனோடு நீங்கள் அநேகற்ற பழகலாம். ஃபேஸ்புக்கில் பழகலாம், வாட்ஸ்அப்பில் பழகலாம், ட்விட்டரில் பழகலாம், இமெயிலில் பழகலாம், நேரடியாக பழகலாம், எப்படி வேணால் பழகலாம். தேவனோடு பழகி இருக்கிறீங்களா? இந்த பழக்கமெல்லாம் கொஞ்ச நாள் அழிஞ்சு போகும். இந்த பழக்கமெல்லாம் உங்களை நரகத்துக்கு நேராக கொண்டு போகும். இந்த பழக்கம் உங்களை வாழ வைக்காது. தேவனோடு நீங்கள் பழகுனீங்கன்னா நித்தியமாக நீங்கள் தேவனோடு இருக்கலாம். ஒரு மனிதன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நித்தியமான ஒரு இடத்துல எல்லா மனுஷனும் தன்னுடைய ஜீவிய காலத்தை அனுபவிக்கும். இந்த உலகத்தோடு மனிதனுடைய ஜீவிய நாட்கள் முடிந்து போவது அல்ல, மரணத்துக்கு பின்பு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை நாம் எங்கே அனுபவிக்க போகிறோம்? பைபிள் படி வாழ்ந்தா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா, இயேசுடைய கற்பனைப்படி வாழ்ந்தா, பிதாவுக்கு பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்தீங்கன்னா பரலோகம் பேசலாம், நித்தியமான பரலோக ராஜ்யத்தில் இருக்கலாம். இல்லாட்டா நித்தியமான நரகத்தில் இருப்போம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நாம் இப்படியே இருந்தால் டைரெக்டாக நரகத்துக்கு போயிடலாம். நம்ம பரலோகம் போகணும்னா ஆண்டவரை தேடணும், பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வரணும், மனம் திரும்ப வேண்டும்.
தேவனோடு சமாதானமாக இருக்க வேண்டும். தேவனோடு சமாதானமாக இருக்க தினந்தோறும் அவர்கிட்ட பழகணும், தினந்தோறும் அவர்கிட்ட உறவாடணும், தினந்தோறும் தேவனை சந்திக்கணும். அதிகாலையில் கர்த்தரை தேட வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், தேவனுடைய சபையோடு இணைந்திருக்க வேண்டும், ஊழியங்களை செய்ய வேண்டும், தேவனோடு பழகணும், வேதத்தோடு பழகணும், ஊழியத்தில் பழகணும், ஜெபத்தில் பழகணும், பரிசுத்தத்தில் பழகணும், கனி கொடுக்கிற ஜீவியத்தில் பழகணும், விசுவாசத்தில் பழகணும், வளரணும். தேவனோடு பழகும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவன் முன்குறித்த காரியங்களை அனுபவிக்க நாம் அவரோடு பழக வேண்டும். அவருக்கு பயந்திருக்க நாம் பழக வேண்டும். உபாகம் 14:22 நீங்கள் வாசிங்க. ஆண்டவருக்கு பயந்திருக்கும்படியா நிறைய பேருக்கு பழக்கம் கிடையாது. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், என்னை யாரும் என்ன செஞ்சிட முடியாது, ஒன்றுமே செஞ்சிட முடியாது. நோ 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 அதுவெல்லாம் நம்முடைய பழக்கம். அது ஜென்ம சுவாபத்தின் பழக்கம், அது பிசாசின் பழக்கம். நீ தைரியமா நில்லு, துணிவே துணை. ஆனால் பைபிள் என்ன சொல்றது, இயேசு என்ன சொல்றார், எனக்கு பயந்திருக்க பழகுப்பா, நீ எனக்கு பயந்து வாழ், எனக்கு அடங்கி வாழ், என் வாழ்க்கை என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ், அப்புறமா நிச்சயமா உன் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியும் அப்படிங்கிறார். தேவனுக்கு பயந்து இருக்கும்படி நாம் பழகணும். இரண்டாவது, யுத்தத்திற்கு நாம் பழக வேண்டும். சங்கீதம் 18 சங்கீதம் 34 யுத்தத்துக்கு என்னை பழக்குவிக்கிறீர் என்று தாவீது சொல்கிறார். அவர் சொல்ல யுத்தம் வேற, ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக பரிசுத்த நமக்கு சொல்லிக் கொடுக்க முக்கியமான யுத்தம் என்ன தெரியுமா? முழங்கால் யுத்தம். யுத்த வீரனாக இருந்தான், அடித்து ஒரே அடியில் எகிப்தினை கொண்டு போட்டான் மோசே. அவ்வளவு மூர்க்க வெறியுள்ளவனாக இருந்தான். அப்படிப்பட்ட மோசேவை ஆண்டவர் சாஃப்டாக மாற்றுறதுக்கு 40 வருஷம் எடுத்துச்சு. அவனை சாஃப்டாக அப்படியே மாற்றிட்டார். அவன் இப்போ என்ன செய்கிறான், இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அவனை இரிட்டேட் பண்ணுறாங்க, அவனை கழுத்தை நெரிச்சு கேள்வி கேட்குறாங்க, கல்லறி நிற்கிறாங்க. அவங்க எல்லாரையும் ஒரே அடியில் அவன் கொண்டு போடலை. ஆனால் அவன் என்ன செஞ்சான், முழங்கால் யுத்தம் பண்ணினான், கெஞ்சி பிரார்த்தித்தான். பிரியமானவர்களே, நாம் எதிலே பழகிறோம்? தேவனுக்கு கீழ்ப்படிதலில் பழக வேண்டும். யுத்தத்துக்கு, முழங்கால் யுத்தத்துக்கு நாம் பழக வேண்டும். தானியேல் தனக்கு விரோதமாக வந்தவர்கள் எல்லாத்தையும் முழங்காலே ஜெயித்தார். தனக்கு விரோதமாக ஒரு கூட்டமே எழுப்பி நின்றுச்சு. தானியேலை ஒழித்து கட்ட வேண்டும், தானியேலை அழித்து விட வேண்டும் என்று தேவன் தானியேலுக்கு ஜெபத்திலே நடத்தினார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பின்பு தன் மேல் அறைகளை போய் தன் பலகணிகளுக்கு நேராக, எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணினான், ஜெபம் பண்ணினான், விண்ணப்பித்தான், முழங்கால் யுத்தம் பண்ணினான். யுத்தம் பண்ணின உடனேயே அவனுக்கு சிங்க கவி ஆயத்தமாக இருந்தது. நீங்கள் யுத்தம் பண்ணுறீங்களா, முழங்கால் போட்டிருக்கீங்களா, உங்களுக்கு சிங்க கவி ஆயத்தமாக இருக்கும். சிங்க கபியில் தூக்கியும் போடுவாங்க. ஒரு ராத்திரி முழுக்க நீங்கள் சிங்க கபியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்த விட மாட்டார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நடக்கிற சூழ்நிலை வரும். கொரோனாவை நாம கடந்து போவோம், ஆனால் கொரோனா நம்மளை தொடாது. எல்லாவற்றையும் கடக்க கர்த்தர் பண்ணுவார், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டுவார், வியாதிகளின் வாயை கர்த்தர் கட்டுவார். ஒன்று உங்களுக்கு குறித்த காலத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுகிற முடிக்கிற வரைக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை திட்டங்கள் நிறைவேற்ற முடிக்கிற வரைக்கும் ஒன்று உங்களை தொடாது, ஒன்று உங்களை சேதப்படுது. உங்கள் காலம் முடிஞ்சோம் டக்குன்னு தூக்கிடுவார் ஆண்டவர். அது ஆண்டோடைய கரத்துக்கு. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்து இருக்கிறது. பயந்திருக்க பழக வேண்டும், யுத்தத்துக்கு பழக வேண்டும். முழங்கால் யுத்தத்துக்கு மெய்யானதை பேசி பழக வேண்டும். பொய் பேசக்கூடாது, மெய்யை பேசி பழகணும். இன்னைக்கு நிறைய பேர் வாய் திறந்தாலும் பொய், அதனால ஜெபமும் கேட்கப்பட மாட்டாது, ஆசீர்வாதங்களும் பலிக்காது. நீங்கள் யாருக்கும் சொல்கிற ஆசீர்வாதம் வாழ்த்தலும் பலிக்காது. உங்களுக்கு ஆண்டவருடைய ஊழியக்காரங்க வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் பலிக்காது. காரணம் உங்களுக்குள்ள பொய், வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய். எரேமியா 9:5 மெய்யானதை பேசி பழகணும், வசனத்தின்படி வாழ பழக வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம், வசனத்தின்படி வாழ்வதற்கு பழகணும். இந்த பழக்கத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். உலக பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுட்டு தேவனுடைய ஆவியிலே, தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய உறவிலே பழக கர்த்தர் உதவி செய்வாராக. மூன்றாவதாக, கர்த்தர் நமக்கு முன்குறித்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். யோபு 22:22 வேத பிரமாணத்தின்படி கீழ்ப்படிய, அந்த கிருபையில நடந்து கொள்ள, அந்த கிருபையில் நாம் தங்கியிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிங்கன்னா, தேவ கட்டளை, தேவ போதனையை என் மகனே உன்னுடைய இருதயமாகிய பலகையில எழுதிக்கொள் அப்படின்னு சாலமோன் எழுதுறார். தேவனுடைய கற்பனையை இருதயத்தில் எழுதணும்.
இருதயமாகிய பலகையில் எழுதணுமா. ஸ்லேட் பலகை யாருக்கு கொடுப்பாங்க? எல்கேஜி பிள்ளைங்களுக்கு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸுக்கு ஸ்லேட் கொடுப்பாங்க. நான்லாம் ஸ்லேட்டில் எழுதி பழகினாள், ஸ்லேட்டில் எழுதி பாடம் படித்தாள். குச்சி கொடுப்பாங்க, மெட்ராஸில் பல்போன்னு சொல்லுவாங்க, ஊருக்காரங்க குச்சி அப்படிம்பாங்க. எழுத்து பலகை, பலகையில் எழுதுகிற குச்சி, அந்த குச்சி வச்சு எழுதி பழகணும். பலகை இருதயமாகிய பலகையில் எழுதணும். இருதயமாகிய பலகையில் எழுதுனா நீ குழந்தையாக மாறணும். குழந்தைகளுக்கு தான் ஸ்லேட்டு குச்சி கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்? குழந்தையாக மாறணும். குழந்தையாக மாறினாதான் தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியும். கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் கீழ்ப்படிய முடியாது. தேவனுடைய பிரமாணத்தை சந்தேகப்படக்கூடாது. தேவனுடைய பிரமாணத்தை ஏற்றுன்னு கேள்வி கர்த்தர் சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அதான் சிறுபிள்ளைகள் எடுத்து வருவதுக்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போனால் சிறுபிள்ளையாக மாறணும். கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் வசனத்துக்கு கேள்வி கேட்டுதான் கேள்வி கேட்டே அழிஞ்சு போகக்கூடாது. நிறைய பேர் கேள்வி கேட்டே அழிஞ்சு போகிறாங்க. ரொம்ப ஆராய்ச்சி பட்டுன்னு சொல்லி வேதத்துக்கு புறமான காரியங்கள்லாம் சொல்லி பேசி தியானித்து எங்கேயோ போயிடுறான், கடைசியில் நரகத்துக்கு போயிடுறான். ஒரு சில பேர் அப்படி தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி சாணியில் போய் விழுந்துருவாங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், முதல்ல பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். ஒரு சில பேர் மகா பரிசுத்தத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் எங்கே கிடக்கும்? சாணியும் குப்பையும் சாம்பலும் கிடக்கும், அங்கே போய் விழுந்துருவான். நிறைய பேர் இப்படி தான் அதிகமாக ஆராய்ச்சி பண்ணி அதிகமாக கேள்வி கேட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசி பாவத்தில் விழுந்து கிடக்கிறான். நம்ம அதுக்காக கர்த்தர் நம்ம அழைக்கலை. சிறுபிள்ளை போல இருக்கணும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கடைசியாக தேவனை தேட மனதிணங்கி இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சகரியா என்கிறதான தேவனுடைய மனுஷன் தன்னுடைய நாட்களில் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் மனதிணங்கி இருந்த நாட்களில் கர்த்தருடைய காரியங்களை வாய்க்க செய்தார். மனதிறங்கி என்று சொன்னால் என்ன? தேவனை மதித்து கனப்படுத்தி அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் மனதிணக்கமான வாழ்க்கை. மனமேட்டுமையான வாழ்க்கை தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாது. நாம் மனமேட்டுமையாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கல. மனதிணங்கி இருக்கணும், சிறுபிள்ளை போல கீழ்ப்படிந்து இருக்கணும். தேவனுக்கு அவருடைய வழிகள் நடக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேணும். அப்பொழுது நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். தேவன் நமக்கு முன்குறித்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள, தேவன் நமக்கு முன்குறித்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய மனது வேற எங்கேயாவது திரும்பிடுச்சுன்னா தேவன் பக்கம் திருப்பணும். தேவனுடைய வசனத்துக்கு ஆளுகைக்கு நாம் உட்பட வேண்டும். 2வது தேவனோடு சமாதானமாக இருக்க வேண்டும். யோபு 22:21. 3வதாக தேவ பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். யோபு 22:22. ஆண்டோட வசனத்துக்கு கீழ்ப்படி ஆண்டோட வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழியின்படி நடக்கணும். அவங்க தான் உத்தம மார்க்கத்தார், அவங்க தான் பாக்கியவான்கள். தேவனுடைய வசனத்தின்படி வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. கடைசியாக தேவனை தேட மனதிணங்கி இருக்க வேண்டும். மனதை அடக்கி தேவனை தேடும்படியாக நாம் தீர்மானித்து கர்த்தருடைய வழியில் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பெரிய காரியங்களை, பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையிலே உங்களுடைய திருவாய்மொழிகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்குறித்த காரியங்கள் அநேகம் உண்டப்பா. அந்த ஆசீர்வாதங்களாக நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்காக காத்திருக்கிறீங்க என்கிறதான உண்மையை நாங்கள் அதனால் உணர்ந்து கொண்டோம். எங்களுக்காக ஆசீர்வாதங்கள் ஆயத்தம் பண்ணி நீங்கள் காத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் தான் காலதாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா. நாங்கள் காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக மனம் திரும்ப, சீக்கிரமாக விட்டு கொடுக்க, சீக்கிரமாக மனதிணங்கி வந்துவிட, சீக்கிரமாக கீழ்ப்படிய, ஆண்டவரே சீக்கிரமாக ஆண்டவர் உம்மோடு சமாதானமாக இருக்க பழக எங்களுக்கு உதவி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உடைய வசனத்தை கேட்ட மக்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார்.